மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்கின்ற வாக்கியங்கள் வரும்போது ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியனை தேவனாக கருது. திவுக்ரீடாயாம் அப்படிங்கிறது தாத்து. எவன் ஒருவன் விளையாட்டு உடையவனோ அவனுக்கு தேவ என்கின்ற சப்தம் விழிச்சொல். அத்தகைய ரீதியில் ஆச்சாரியனை தெய்வமாக கருது. விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியம் வரும், ந சம்சயா, ஒரு விதத்திலும் எந்த விதத்திலும் சம்சயம் டவுட்டே இருக்கக்கூடாது ஒரு ஆச்சாரியனை தெய்வமாக கருதுமிடத்தில் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது. ஆனா கலியுகத்துல அதுலயும் ஓரளவுக்கு ஜாகிரதையா இருக்கணும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஆச்சாரியன்னு தன்னை சொல்லிக்க கூடியவரை காட்டிலும் ஸ்வயம் ஆச்சரதி சிரேஷ்டான்னு பெரியவாள்லாம் சொல்வா. ஒருவர் வேதத்துல வேதாங்கங்கள்ல உபாங்கங்கள்ல உபபிரம்மணங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி நடந்து அதை பின்னே உபதேசிப்பவர் ஒரு ஆச்சாரியன் என்று கருதப்படுவார். இவ்வளவு விஷயங்கள் வேதத்துல வரும்போது அதற்கு தக்கவாறு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வசிஷ்டரை தங்கள் ஆச்சாரியனாக கருதி விஸ்வாமித்திரரை இடைக்கால ஆச்சாரியராக கருதினார்கள் ராமலக்ஷ்மணாள். ஆச்சாரியனுடைய வாக்கு அவ்வளவு முக்கியங்கிறதுக்காக மதங்க மகரிஷியினுடைய வாக்கியத்தை கேட்டு தானே ராமலக்ஷ்மணாளுக்காக காத்து கொண்டிருந்தாள் சபரி. அந்த சபரியோட பேர் என்ன சார்? போட்டு குழப்பிற பேரே சபரி தானே. அவ பேர் என்னன்னு கேட்டா ஷபரங்கிறது வேடுவ சாதி. ஷபரனா ஹண்டிங் கம்யூனிட்டி ஆர் பீப்புள் ஹூ லிவ் இன் த ஃபாரஸ்ட். ஷபரி என்பது ஸ்திரீலிங்க சொல். அந்த ஜாதியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஷபரின்னு பேர். ஆனா அவ நிஜ பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஷபரி ஷபரி, இப்போ கார்பெண்டர் பிளம்பர்னு சொல்ற மாதிரி ஷபரி. காபி ஷபரின்னு தேசிகன், அவ பேர் கூட தெரியாதாம். ஆனா அவ வீடு தேடி போய் ராமர் அனுகிரகம் பண்ணர்னா காரணம் என்னன்னா அவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததால். பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் கூட ஒரு ஆச்சாரியனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ஆச்சாரியனை அணுக வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது தான் இப்ப சாகித்யத்தில் அனுபவித்தார் விஜய விட்டலதாசர். ಗರುವರಹಿತವ ಮಾಡಿಗೆ ನನ್ನೋ ಪೊರವೆ ಭಾರವು நிம்மதே. கர்வரஹிதவ, கர்வம் இல்லாமல் உனக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கும். இது விஜய விட்டலதாசர் தாசர்வாள் மேல பாடக்கூடிய ஒரு பங்கி. முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னேன், கர்நாடக சங்கீதம் என்றால் கர்நாடகாவில் பிறந்த சங்கீதம்னு அர்த்தம் இல்லை. கர்ணேஷு அடதி, எதுக்கு காதுக்கு ரம்யமா இருக்கோ, எந்த சங்கீதத்தை கேட்டால் மகாலட்சுமி காதுல இருக்கக்கூடிய குண்டலங்கள் நன்னா ஆடுமோ. இப்போ நல்ல இசை கேட்கிறோன்னு வச்சுங்கோ, நன்னா ஆடுறது பாருங்க, அந்த கர்ணேஷு அடதி, எந்த சங்கீதத்தை கேட்டால் மகாலட்சுமி காதில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்கள் கூட சற்று ஆடுமோ, அப்பேற்பட்ட சங்கீதத்துக்கு கர்நாடக சங்கீதம். கான்னு போட்டுட்டா ஒன்றும் தப்பு இல்லை. கர்நாடக சங்கீதம், கர்நாடக சங்கீதம்னு சொன்னாலும் சரிதான், கர்நாடகா சங்கீதம்னு சொன்னாலும் ஓகே. ஆனால் அதுக்கும் கர்நாடகால தான் பிறந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா எப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க, இன்றளவும் மகா வித்வான்கள் விதுஷிகள் கொண்டாடக்கூடிய முக்கியமான வாகேயக்காரர் சாகித்யக்காரர் புரந்தரதாசர். அவரை கர்நாடக சங்கீதத்துக்கு பிதாமகர்னு சொல்றோம். அவர் பிறந்தது கர்நாடகத்தில், அது எதேச்சியா அமைஞ்சுடுத்து. அப்பேற்பட்ட தாசர்வாளுடைய சரித்திரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போறோம். லீலாவதி வரதப்ப நாயக்கர் அப்படின்னு ஒரு தம்பதியினர், அந்தணர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆனா அவர்களுடைய பரம்பரை தொழில் பான் புரோக்கர்ஸா இருந்தா. ஏன் சார் இவ பிராமணான்னு சொல்றேளே, வேதாத்தியனம் பண்ணிருக்க வேண்டாமான்னு கேட்டா அன்னைக்கே நம்மளாம் ப்ரொஃபஷனை மாத்திக்க ஆரம்பிச்சுட்டோம். அதனால வரதப்ப நாயக்கர் லீலாவதி அப்படின்னு ஒரு தம்பதியினர். அவர்கள் திருமலை யாத்திரை மேற்கொண்டனர். இந்த திருமலை யாத்திரைக்கு ரொம்ப பெருமை உண்டு. இந்த திருப்பாவையில ஒரு இடம் வரும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். போவான் போகின்றாரை, ஆண்டாள் என்ன சொல்றா, உன்னை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம் பேய் பெண்ணே.
அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து பேய் பெண்ணேங்கிறா. அவளுக்கு ஏதோ ஒரு பேர் பேய் பெண்ணே அப்படின்ட்டா. அப்போ அந்த பெண் கேட்டா, எங்களை எழுப்புறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றிய ஆண்டாள், நாங்க என்ன அப்படி ஸ்பெஷல், வந்திருக்கிறவா என்ன அப்படி ஸ்பெஷல்? அப்ப ஆண்டாள் சொல்றா, உன்னை எழுப்புறதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுன்னு வந்திருக்கேன். அவ எப்பேற்பட்டவானா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகணுங்கிறதுக்காக போறவாள போகாமல் காத்து. என்ன சார் ஒரே ரிடில் மாதிரி பேசியிருக்க ஆண்டாள்னா, போகணுங்கிறதுக்காக போறதுன்னா என்னன்னா அழகான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்றார். அடையும் பொருளை காட்டிலும் போகும் வழியில் உண்டான பிராவண்யம். The journey becomes more enjoyable than the destination. நீங்க ஒரு இடத்தை நோக்கி போறேள், அந்த போற வழி அடையும் பொருளை காட்டிலும் விசேஷமா இருக்கு. அது எதுக்கு உதாரணம்னா பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். போவான் போகின்றாரை என்பது திருமலை யாத்திரையை போலேன்னு எழுதிட்டார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்ப கூட யோசிச்சு பாருங்க, இப்ப திருப்பதி கிளம்புறேன், திருப்பதினாலே ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல தரிசனம் கிடைக்குமா, இந்த 10,000 ரூபாய் டிக்கெட் கிடைக்குமா, யாரை கேட்கறது? பெருமாள் அன்னைக்கு திடீர்னு ஏதாவது ராஷ்டிர இது பிரசிடென்ட் யாராவது பிரைம் மினிஸ்டர்லாம் வந்துட்டா நம்மளை தடுத்துருவாளா, ஒரு பயம் இருக்கும் பாருங்க. ஏனைய கோவில்களுக்கு அந்த பயம், ஏதோ திருப்பதி பெருமாள் நம்மள அந்த மேக்ஸ் அஸ் சிட் ஆன் தி பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்ன்னு சொல்லுவா. ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுருவார், கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம்னு வச்சுக்கோ, முதல்ல இங்கேருந்து சாப்பாடு கட்டின்னு போனோம், அதுக்கு போகிற வழி நன்னா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கீழே கருடனை பார்த்த உடனே எல்லா சாமானியும் அந்த இடத்துல கேட்ட சொல்லுவா. அந்த மிஷினில் இறக்க சொல்லிட்டு அது முன்னாடி போய் நடந்து அதையெல்லாம் நம்ம ஏற்றி வச்சுட்டு அதில் ஒரு குயின்னு ஒரு நான் ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோ சத்தம் போடும். என்னென்னா என்னுடைய திருமண் குச்சி அது சத்தம் போடும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஸ்ரீமத் பகில மகி மகிமண்டல தரணீதர மண்டலா கண்டலசியன் ஒரு மலையாக தாண்டி கிடுகிடுங்கிற இந்த பள்ளத்தாக்கில் சென்று அந்த இடத்துல நமக்கு அடுத்த நாள் கார்த்தால இதுதான் வைகுண்ட துவாரம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிற வாழலாம் உண்டு. இப்படிதான் வரணும் போல இருக்கு, கார்த்தால இங்க தான் நிக்கணும், அதுக்கு போனை நம்ம ரூம்லயே வச்சுட்டு வந்துடும். வைகுண்டத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் விதியோ திருப்பதி பெருமாளுக்கும் அதே தான், போனெல்லாம் வச்சுட்டு போனோம். அப்புறம் வரவா அதுக்காக இப்ப வந்த உடனே இப்போ சில பேர் ஆத்துல எப்படின்னா மாமா கூடவே வருவார், சட்டுன்னு காணாம போயிடுவார். இவரை எப்படி திரும்பி கூப்பிடுறது? இவ்வளவு பிளானிங்கோட போய் ஒரு கூண்டா தாண்டி அதள விதள சுதள ரசாதள மகாதள பாதாள தாண்டி அங்க ஒரு பாலம் வரும். நீங்க அங்க ஏறி பார்த்தேன்னா கீழே பெரிய திருமலை நம்பிகள் சன்னதி இருக்கும். அதை தாண்டி அந்த பாலத்தோட ஒட்டி மதிலோட ஒட்டி நீங்க போனோம்னா அங்க ஒரு செக்கிங் பண்ணுவா. கீழே சிலுன்னு அந்த தண்ணி வரும். அதையெல்லாம் வருடி கொண்டு ரங்கமண்டபத்தை தாண்டி அங்க இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பத்தை தாண்டி வரதராஜ பெருமாள் சன்னதி வரும். அதையும் தாண்டி பங்காரு கதவு கிட்ட எல்லா கியூவையும் ஒன்னா சேர்த்துருவா. அதெல்லாம் சேர்த்து நம்ம இட்டி மோதி அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வாரை சேவிச்சுண்டு 2 துவாரபாலகால் பளிச்சுன்னு அழகா பட்டுப்படவை அவ்வளவு நன்னா அவரே துவாரபாலகர்களே அவ்வளவு நன்னா இருப்பா. அங்க வெளியில கண்டா இருக்கும். அது ஆன உடனே கார்த்தால சேவையா இருந்தா உள்ள போக முடியும், சில சேவையா இருந்தா மகாத்வாரத்திலேயே நிக்க வச்சிருவா. இவ்வளவுக்கு நடுவுல இங்க ஒருத்தர் தள்ளுவர், அங்க ஒருத்தர் தள்ளுவர். எதேச்சியா நம்ம பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் நம்மளை விட 4 அடி ஒசரமா ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு இருப்பார். அவரையும் தாண்டி நம்ம குதிச்சு தாவி அந்த பெருமாளை ஒரு செகண்ட் சேவிச்சுட்டு வெளில வந்துருவோம். சேவிச்சது பெருமாளை ஒரு வினாடி. ஆனா இந்த போற வழியில ஒரு அனுபவம் இருக்கும் பாருங்க, நம்ம பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னா என்ன, அடையும் பொருளை காட்டிலும் போகும் வழியில் உண்டான பிராவண்யத்துக்கு போவான் போகின்றாரைன்னு பேர். ஆச்சா, இப்ப லீலாவதியும் வரதப்ப நாயகரும் திருமலை யாத்திரை போகும்போது கோவிந்த நாமாவை சொல்லிண்டே போனாளாம். கோவிந்தா உன்னுடைய நாமா எவ்வளவு அழகான நாமா, கோவிந்தா ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. ಚಂದ ಅಂತ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಮುದ್ದು ಅಂತ ಹೆಸರು. ரொம்ப செல்லமா இருக்கக்கூடிய குழந்தைய சந்தாபா கந்தாபா அப்படின்னு சொல்லுவா. கோவிந்தா நின்ன நாமவே சந்தா, அணு ரேணு திருண காஷ்ட பரிபூர்ண கோவிந்தான்னு சொல்றார் தாசர்வாள். ஒவ்வொரு இடத்திலும் வியாபித்திருக்க கூடியவன் நீ அப்படின்னு இந்த லீலாவதியும் வரதப்ப நாயக்கரும் மேற்கொண்ட திருமலை யாத்திரையில் கோவிந்த நாமாவை எப்படி ஸ்மரிச்சுண்டே போனாங்கிறத ரசிப்போம். ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ, ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ.
ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. ಅಣುರೇಣು ದೃಢ ಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಅಣುರೇಣು ದೃಢ ಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ಅಣುರೇಣು ದೃಢ ಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದೇ ಆನಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ನಾಮವೇ ಚಂದ. தம்பதியினர் திருமலையை அடைந்தனர். இந்த பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியம். பெருமாள் இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் உண்டு. டூல்ஸ் ஆஃப் டிசைஃபரிங் த பிரசன்ஸ் ஆஃப் பரமாத்மா. அதுல பொதுவா இருக்கக்கூடிய மும்மதஸ்தாலும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம்னா பர்செப்ஷன். அதுல இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்குண்டு. அதுலயும் முக்கியமா கண்ணுக்குண்டு. யோசிச்சு பாருங்க, the eye doesn't have to touch an object to actually feel that object. ரொம்ப பவர்ஃபுல் கண்ணு. நீங்க ஒருத்தரை பார்க்கிறேள், அவளை கையால கூட தொட வேண்டாம், ஆனா அந்த கண்ணாலேயே தொட்டுடலாம். அதனாலதான் பல இடங்கள்ல இப்ப நீங்க கியூல நிக்கிறேள், பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம், ஒண்ணுமே இல்லை, போர்டிங் கேட் கிட்ட ஏர்போர்ட்ல நிக்கிறோம், தெரிஞ்சவா தெரியாதவா யாரோ ஒருத்தர் நம்மளை பாக்குறா அப்படிங்கறது அவ சொல்லிதான் நமக்கு தெரியணுங்கிறது இல்லை. யாரோ நம்மளை பாக்குற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் கண்ணுக்குண்டான ஒரு பெரிய பலன். ஒண்ணுமே இல்லை, இப்போ சனாதன தர்மத்தில் இருந்து வேற மதத்துக்கு மாறி இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வசிக்கக்கூடிய இடம் பாகிஸ்தான். ஒரு காலத்து சனாதன தர்மத்தில் இருந்தவர்கள் தான். அந்த மதத்துல இருக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு திருஷ்டி சுத்தி போடுவா, நசர் உத்தார்னான்னு பேர். ஏன்னா கண் திருஷ்டிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். அப்படி இருக்கும்போது கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்து அதை கிரகித்து நம்ம மனசுல தேக்கி வச்சுக்கிறோம்னா அது எவ்வளவு முக்கியம்ங்கிறது சொல்றேன். இப்போ 3 வயசுல உங்களை திருப்பதிக்கு கூட்டுன்னு போயிருக்கான்னு வச்சுங்கோ. இன் கேஸ் the scene has been that picturesque and very attractive, அந்த கிளிப் அப்படியே நீங்க திருப்பதியை ஒரு போட்டோ எடுத்தது உங்க மெமரியில ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க 1000 தடவை திருப்பதிக்கு போனாலும் பெருமாளை போய் சேவிச்சாலும் முதல் முறை நீங்க திருப்பதின்னு கேட்ட உடனே உங்களுக்கு என்ன சீன் ஞாபகம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த சீன் தான். இந்த மாதிரி அடியேனுக்கு திருப்பதினா என்ன ஞாபகம் வரும்னா, அந்த பெரிய திருமலை நம்பிகள் சன்னதியிலேந்து இப்படி பிரதட்சிணமா வரும்போது அங்க நாதமுனிகள் சன்னதி இத்தியாதிகள்லாம் இருக்கும். இங்க இறங்கி வரும்போது கீழ் இந்த பக்கமா வந்தேன்னா கோனேரி புஷ்கரணி கரையில ஆதிவராகர் சன்னதி உண்டு. அந்த மழை காலம் ஒரு மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மழைனாலே இப்போ பயந்துடுறோம் பாருங்க. மழை காலம் வரும்போது இந்த மேகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிண்டு வரும். அந்த கட்டியா மேகங்கள் சூழ்ந்திருக்க நடுவில் அந்த ஆனந்த நிலைய விமானம் ஸ்வர்ண நிறத்தோட தெரியும்.
இது அடியேனுக்கு வரக்கூடிய ஞாபகம். தாசர்வாள் என்ன சாதிக்கிறார், லீலாவதியும் வரதப்ப நாயக்கரும் போகும்போது அதே ரீதியில மேகங்கள் கீழே இறங்கியதான். மலைக்கு மேல அந்த பூமாதேவி பெருமாளை ஒசத்தி விட்டாளாம், மேகங்கள் இறங்கியிருக்கான். ஒரு பக்கம் அருவி கொட்டுறதான். சட்டுன்னு வரதப்ப நாயக்கருக்கும் லீலாவதிக்கும் தோணிவிடுத்தான், இதுதானோ வைகுண்டம். வைகுண்டம்னு ஒரு விஷயம் சாஸ்திரம் சொல்றதே, ஒருவேளை இந்த திருப்பதி தான் வைகுண்டமோ. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய நேத்திரங்கள் சாந்தோக்கியத்துல சொன்னினபடி தாமரை, அப்ப பூத்திருக்கக்கூடிய தாமரையின் இதழ்களை எடுத்து அப்படியே ஒட்டினா மாதிரி அகண்ட நேத்திரங்கள். அது என் கண்ணெதிர்க்க தெரியறதேன்னு தாசர்வாள் ரசிப்போம். வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜநேத்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம். பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம். சங்கச்சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம். சங்கச்சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம். அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம். அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம். அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம். தும்புரு நாரத கான விலோலம். தும்புரு நாரத கான விலோலம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம். சங்கச்சக்ரதர சின்மய ரூபம். வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். பெருமாளை சாஸ்திரக்காரர்கள் சொல்லும்போது கருணா வருணாலயம் ரிஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம் அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம்னு தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிறார். பெருமாளை ஒப்பிடும்போது குணத்தாலும் அவருடைய கருணையாலும் அவரை சாகரத்தோட ஒப்பிடுவது சாமியம். பொதுவாகவே நீங்க சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் கடலை போன்றவர். ஆழமும் நமக்கு தெரியாது, அகலமும் தெரியாது. ஆனா கடல்னு சொல்றதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் உண்டு. கடல் பாருங்க, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தாச்சு. வீடை சுத்தி ஜலம், ஆனா குடிக்கிறதுக்கு ஜலம் இல்லை. பார்த்தீங்களா? வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர். காரணம் என்னன்னா, சமுத்திர ஜலத்தில் சமுத்திரஸ்ய ஜலம் லவணம். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் உப்பு கலந்திருக்கும். அதனால டீசலைனேஷன் பிளான்ட்ல அந்த உப்பை பிரிச்சு தானே நமக்கு சுத்தமான ஜலத்தை கொடுக்குறா. அப்படின்னா பெருமாளை கடலோடு ஒப்பிடும் போது கடல்ல ஒரு சின்ன தோஷம் உப்பு இருக்கா மாதிரி தெரியாது. ஏன்னா பெருமாள் கிட்ட தோஷம்னு ஒண்ணு பார்த்தால் அந்த தோஷத்துக்கு சுவாதந்திரியம்னு பேர். தான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. அவனை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை.